ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர்ஸ் கோல்டன் டிவிஷன். இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேன். கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய கேர்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை வந்து எடுத்து போட்டுட்டு அடுத்த கேர்பேஜுக்கு கவர் போட்டுட்ருக்கேன். கிச்சன் வந்து மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு எந்த வேலையுமே பார்க்க தோணாது. அதுலேயும் இந்த பாத்திரம் கழுவாமல் இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றையும் கழுவி பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனில் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம பாத்திரம் வளர்க்குறது தான். சிங்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சாலும் நமக்கு கழுவுறதுக்கு மனசே வராது. நானுமே அப்படி தான். அண்ட் ஒன் ஆர் 2 வீடியோஸ் பார்க்குறப்ப எனக்குமே கழுவணும்னு தோணும். அப்போ வந்து நான் வந்து கழுவி வச்சுருவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் வந்து விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சித்தியும் சேர்ந்து ரன் பண்ணுற சேனல். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். நானும் வீடியோ போடுவேன், அவங்களும் வீடியோ போடுவாங்க. அண்டு ஃபஸ்ட்டு வீடியோ எங்கள் சித்தி தான் போட்டிருப்பாங்க. அண்ட் செகண்ட் வீடியோ தான் நான் வந்து போட்டிருப்பேன். எங்களோட சேனல் அவர்ஸ் கோல்டன் டியூரேஷனுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்கள் கூட எங்களை பற்றியும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாகவே நான் வந்து நிறைஞ்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்மளோட சிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு, நம்ம கழுவின சோப்பு தண்ணி எல்லாமே படிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்குது. ஸோ அதனால் அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் ஆறில் வந்து பார்த்திங்கன்னா விம் ஜெல் போட்டு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் கவுண்டர் டாப்புமே ரொம்ப மெஸ்ஸியாக சாப்பிட்ட சாப்பாடெலாம் சிந்தி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதையுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். வைப்பர் வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீ போடலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நம்மளுடைய ஸ்டவ் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஸ்டவ்வை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டியிருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு சின்ன மொரம் அண்ட் விளக்கமாறு மாதிரி நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு நான் எல்லாத்தையுமே அள்ளிட்டேன். இந்த ப்ளூ கலர் ஸ்மால் மினி விளக்கமாறு அண்டு மொரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினது. அண்ட் இப்போ ஃபுல்லாக நான் தண்ணி தெளித்து விட்டு வைப்பர் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் சிங்க் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போது சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கம்பினாரில் கொஞ்சமாக விம் ஜெல் அப்ளை பண்ணி என்னோடய அந்த டேப் ஒன்று வந்து நல்ல தண்ணி டேப், இன்னொன்று வந்து உப்பு தண்ணி டேப், இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கோடு சேர்ந்து நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் அந்த உப்பு கரை எல்லாத்தையுமே போக்கணும் அப்படின்றப்ப நம்ம டெய்லி இந்த மாதிரி பண்ணோன்னா க்ளீன் ஆயிரும். ஸோ சிங்க்கை ஃபுல்லாகவே இப்போ நான் வந்து கம்பினார் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கை ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். பைப்புமே பாருங்கள் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுங்களாட்டியும் பால்காரவங்க வந்துட்டாங்க, பாலும் வாங்கியாச்சு. இப்போது நம்ம டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், அம்மா, நான், தம்பி 3 பேரும் தான். தம்பி இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தான். ஸோ அதனால் அவனுக்கும் டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு இருக்கேன். டீக்கு பால் ஊற்றி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஈவினிங் ரொட்டீனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்குறதே நமக்கு வந்து இந்த டீ தான். ஸோ அதனால் இந்த டீக்கு வந்து சுகர் வந்து நல்லா இருந்தால் தான் குடிக்க முடியும். ஸோ அதனால் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். டீ போட்டு வச்சுட்டு நான் வந்து அது எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்போம். ஸோ அதனால் டீ போட்டு வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழுக போயிட்டேன். அசருக்கு வாங்க சொன்னதை நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் டைம் பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வேகமாக தொழுக போயிட்டேன். அண்ட் நம்ம என்ன தான் நாள் பூரா வேலை பார்த்தாலும் நம்ம தொழுகாமல் இருக்கும்போது நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருக்கும். நம்ம தொழுகும்போது நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் நல்லாவே கிடைக்கும். அது நான் நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்காக நிறைய துவா செய்யுங்க அண்ட் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் எங்களை பற்றி நான் வந்து சொல்கிறேன். தொழுதுட்டு தஸ்பீ எடுக்கிறது அதை விட ஒரு ரிலாக்ஸேஷன். எனக்கு
பர்சனலாக தஸ்பி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படின்றத சொல்லுங்கள். தொழுது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை அம்மா, தம்பி, நான் 3 பேருக்கு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு டீ வந்து 3 பேருக்கு ஊற்றுனேன். அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா டீ ஊற்றி குடித்தாச்சு. அண்ட் டீ ஊற்றி குடிச்சிட்டு எனக்கு வந்து பால் காய்ச்சி வைக்கணும் இல்லையா, அந்த வேலை இருந்துச்சு. நான் வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு போய் வேலை பார்க்க போயிட்டேன். மணி 6:10 ஆயிடுச்சு நாங்கள் டீ குடிக்கும் போதேவும். அண்ட் வந்து மொதல் நாள் வந்து மேட் துவைச்சி போட்டிருந்தேன். ஸோ அது வந்து காஞ்சிருந்துச்சு. அதை எடுத்து மடித்து வைக்கணும் அப்படின்றனால எல்லா மேட்டையுமே மடித்து வச்சுட்டேன். நான் வந்து இந்த மாதிரி மேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஓரத்தில், சைடில் எங்கேயுமே எடுத்துகிட்டு வராது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்ஸ் வாங்கினதுமே அடிப்பு மட்டும் அடித்து வச்சிட்டோன்னா சைடில் எங்கேயுமே எடுத்துகிட்டு வராது. ஸோ வந்து இந்த துவைக்கிறது கூட பெரிய விஷயமா நமக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து இந்த மடித்து வைக்கிற விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். வேலை ரொம்ப பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை நான் வந்து முடிச்சிட்டேன். என்னோடது இப்போ யூஸ் பண்ணுற எல்லா மேட்டுமே இது தான். பட் இந்த மேலே வச்சுருக்க இந்த ஒரு ரெட் வித் ப்ளூ மேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறது. நான் ரமதான் அன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த 2 மேட் வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனுக்கு ஃபுல் சைஸில் யூஸ் பண்ணுறது. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓரம் எல்லாமே பிரிஞ்சு வராமல் நல்லாயிருக்கும். இதோடைய சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. அதை வந்து நம்ம அடித்து வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இந்த மேட்ஸ் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி எதுவுமே நனையாமல் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மேட்டு வந்து வச்சுருக்கேன். இது கூடவே இன்னொரு மேட் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காது. மொத்தம் நான் வந்து கிச்சன் மேட்ஸ் மட்டுமே 3 வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இருக்க இந்த கேரி பேக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷன் யூஸிங் மேட்ஸ். அதுக்குள்ளே வந்து நான் சொன்ன அந்த ஃபங்க்ஷன் யூஸ் மேட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நாம் யூஸ் பண்ணுற கிச்சன் மேட்ஸு 2யும் அதுக்குள்ளே தான் நான் எப்போவுமே வைப்பேன். அதனால் அது 2யும் அதுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பேக்குள்ளே போட்டு வைக்கும்போது எந்த அழுக்குமே ஆகாது. நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் மிச்சம் இந்த சாதாரண மேட்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு கேரி பேக் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டோன் பேக்கில் வந்து தூக்கி நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஸ்டாக் பேக் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு, எங்கேயாச்சும் இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி